ஆதி சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஆதி சேனல்ல பழமையான கோவில்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில உங்களுக்கு எங்களோட குலதெய்வம் கோவிலை காட்ட போறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அச்சம் தவிர்த்தான் அப்படிங்கிற இடத்துல நம்பெருமாள் ஐயங்கார் கட்டின ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு, இந்த கோவிலை நீங்க எல்லாரும் சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம். அது கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஊர் அச்சந்தவிழ்தான் அப்படிங்கிற ஒரு கிராமம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் எங்கள் அப்பாவோட அம்மாவோட பெரியப்பா கட்டின கோவில் நம்பெருமாள் ஐயங்கார் அப்படின்னு சொல்லி அவர் கட்டின கோவில் தான் இந்த கோவில், இந்த திருக்கோவில். இத்தனை வருடங்கள் கழிச்சும் இன்றைக்கும் இறையருளை இந்த ஊருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அவரை பற்றியும் இந்த கோவில் பற்றியும் சில விஷயங்கள் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்பெருமாள் ஐயங்காரை பற்றி என்ன அப்படின்னா, அவர் தன்னோட 14வது வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த காலத்தில் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிப்பாங்க. பட்டு கல்யாணம் பண்ணின 2வது நாள் அவரோட மனைவி இறந்து போயிடுறாங்க சில உடல் உபாதைகள்னால. அந்த நிமிஷமே அவர் எனக்கும் திருமண உறவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு முழுக்க அவரோட வாழ்க்கையை இறையருவுக்காகவும் இறைத்தன்மைக்காகவும் வாழ்ந்த மனிதர் அவர். ஸோ ஒரு மனுஷன் ஒரு 7 அடி இருப்பார் உயரம் அப்படின்னு சொல்ல கேள்வி என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் மற்ற ஜாதிகளில் இந்த பாம்பு தேல் இந்த மாதிரியான கொடிய விலங்குகள் கடிச்சிருச்சு அப்படின்னா, அந்த காலத்தில் அக்ரஹாரத்தர் நிறைய சடங்கு சாமர்த்தியம் உள்ளே இருந்த விஷயங்கள் இருந்ததுனால யாரும் உள்ளே வரமாட்டாங்க. அப்படின்னாலும் வீட்டுக்கு பின்பகுதியில் போடுவாங்க. அந்த பாம்பு கடித்தவங்களை நிப்பாட்டும் போது இவர் இங்கேருந்து வேப்பிலையை எடுத்து அடித்தாருன்னா பாம்போட விஷம் இறங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊரில் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு மனிதர். தன்னோட கடைசி காலத்தில் 1940 அத்திவரதர் கடைசியாக அந்த முறை வெளியே வந்திருக்கும் போது அதை பார்க்கறதுக்காக அவர் சென்னைக்கு வந்துட்டு அவரோட தம்பிக்கு அங்கேருந்து டெலகிராம் போட்டிருக்காரு. இந்த மாதிரி என்னோடய சாவு வரப்போகுது, என்னை ஊருக்கு கூட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி. இவங்க யாருமே நம்பலை. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு நான் இறந்து போயிடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஊருக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி காலையில் 6 மணிக்கு இறந்து போயிருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு மகான் கட்டின கோவில் தான் இந்த திருக்கோவில். ரொம்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது எங்களோட குலதெய்வம் அப்படிங்கிறத நாங்கள் நினைக்கும் போது எங்களுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ தூரம் தள்ளி இந்த கோவிலோட சிறப்பும் அழகும் அவ்வளோ மேன்மையாக இருக்குது. குலதெய்வ வழிபாடை பற்றி நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு தீய வினைகளையும் குலதெய்வ வழிபாடு சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை தடுத்து நிப்பாட்டிடும் அப்படிங்கிறது அதோட நம்பிக்கை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த நம்மளோட பெரியவங்க, அதாவது நம்ம வீட்டில் தவறின பெரியவங்க எல்லாருமே அவங்களோட மூச்சு காற்று இந்த குலதெய்வத்தை சுற்றி தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஆக்சுவலாக இந்த பிராமண சமுதாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சார்தம் தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொடுக்கும்போது பிரதித்தாமகி 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 இது அப்படின்னு சொல்லி, அதாவது தாத்தா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா எல்லாருக்கும் பிண்டம் வைப்போம். அதோட தாத்பரியம் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த சாப்பாடை நம்ம கொடுக்கும்போது அவங்க நம்மளை மனசார வாழ்த்துவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஸோ எப்போல்லாம் நம்ம குடும்பத்தில் தவிர்க்க முடியாத சங்கடங்களும் கஷ்டங்களும் இருக்கோ, அந்த மாதிரியான தருணங்களில் நீங்கள் அவங்க குலதெய்வத்தை நோக்கி போய் வழிபட்டீங்க அப்படின்னா அந்த குலதெய்வம் அந்த சங்கடங்களை தீர்த்து வைப்பது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு வாழ்வில் சரியான ஒரு